ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சிறகடிக்க ஆசை ஒரு ரீல்ஸ் தாங்க பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஜோடிஸ் எல்லாமே ஒன்றா வந்து நிற்கிறது, அந்த மாதிரி அது 10 மில்லியன் 15 மில்லியன்னு தாண்டி பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில். நம்மளோட சிறகடிக்க ஆசை டீம் குரூப்பாக பண்ண ஒரு ரீல்ஸ் அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எல்லாம் குரூப்பாக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது. இப்போ அப்கமிங்கில் வந்து நம்மளோட ரோகிணி அண்ட் ஸ்ருதி 2 பேரோட தாலி பிரித்து கோக்குற அந்த ஃபங்க்ஷன், 2 பேருக்குமே தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துருச்சு நல்லபடியாக. ஆனால் இதில் ரோகிணி ஒரு பக்கம் வந்து கிரிமினலாக யோசிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட டார்கெட்டுமே இப்போ முத்து தான் இருக்கார். முத்துவை ட்ரிகர் பண்ணி அந்த இடத்துல வந்து பிரச்சனையை உண்டாக்கி ஸ்ருதியை வந்து வீட்டை விட்டு வெளியில் கொண்டு போயிடணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா நினைக்கிறாங்க. அதே மாதிரி ரோகிணி வந்து அவங்க அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வரணும் இந்த கல்யாணத்துக்கு அப்படிங்கிற, இந்த தாலி பிரித்து கோக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. மாமியார் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு இங்கே வந்து முத்துவை ட்ரிகர் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி, குடிக்க வச்சு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் வாயே பேச மாட்டேன், வாய் மூடிட்டு இருப்பேன், எதுவுமே திறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்து உட்காந்துருக்காரு. ஆனால் ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருக்காரு, அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல அவங்க அப்பாவை வந்து எட்டி ஒதைக்கிற மாதிரியான ஒரு கிளிப்பிங்கும் வந்திருந்தது ப்ரமோல. கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து பார்க்குற மாதிரி அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிடுவார், பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடிப்பாரா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான், குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரோகிணி அண்ட் அவங்கள ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 பேருமே நினச்சதுக்கு மாறாக வேறு மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஸ்ருதியுமே அவங்க மாமனாருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது கண்டிப்பாக இவங்க பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புஷ்ஷுன்னு போக போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ரோகிணியோட அப்பா வந்து வரல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்கமிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது, பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.